அரசை திருடும் ஆபரேஷன் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் பாஜகவை விட அதிகமாக அசிங்கப்பட்டு நிற்பது இந்திய தேர்தல் ஆணையம்தான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது தவறு நடக்கும். தேர்தல் ஆணையத்தின் கவனத்துக்கு இதனை கொண்டு சென்றால் உடனடியாக அவை தடுக்கப்படும் அல்லது வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தவறுகளை செய்வதே தேர்தல் ஆணையமாக இருக்கிறது. அதனை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தி வருகிறார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. அதற்கு சாதாரணமாக ஒப்புக்கு கூட பதிலளிப்பதில்லை தேர்தல் ஆணையம் என விமர்சிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் பல லட்சம் வாக்காளர்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டுள்ளது. இதற்கும் முறையான பதிலை தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை. கர்நாடக மாநிலத்தில் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் எடுத்து வைத்து அங்கு வாக்கு திருட்டு எப்படி நடந்துள்ளது என்பதை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார். இதற்கும் இதுவரை தலைமை தேர்தல் ஆணையர் பொறுப்பான பதிலை இன்னமும் அளிக்கவில்லை. பதிலாக ராகுல் காந்தியை மிரட்டுவதைப் போல் நடந்து கொண்டார் தேர்தல் ஆணையர் என முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது. வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 7 நாட்களுக்குள் தனது கையெழுத்துடன் உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும். தவறினால் அக்குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்று உறுதி செய்யப்படும். அதற்காக நாட்டு மக்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதில் சொன்னதை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. ராகுல் காந்தி எந்த தொகுதியை சொல்கிறாரோ அதில் முறைகேடு நடக்கவில்லை என்றால் ராகுலைப் போலவே செய்தியாளர் கூட்டம் நடத்தி அவர் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் செய்து காட்டியதைப் போல தலைமை தேர்தல் ஆணையரும் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நடத்தியிருக்க வேண்டாமா? அதை செய்யவில்லை. ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை தோளில் விழுந்த தூசை போல தள்ளிவிட்டார் தேர்தல் ஆணையர் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. நேற்றைய தினம் அடுத்த ஆதாரத்தை அள்ளி வீசியிருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. ஹரியானா மாநிலத்தில் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த மாநிலத்தில் மொத்தமுள்ள வாக்குகளில் 8/1 போலியானது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஹரியானா முழுவதும் 5.21 லட்சம் போலி வாக்காளர்கள் உள்ளதாக சொல்லியிருக்கிறார். 93,000 வாக்குகள் போலியான முகவரியை கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது அங்கு நடந்துள்ள தேர்தலையே போலியான தேர்தல் என்றுதான் சொல்ல வேண்டும். ராகுல் சொன்னதில் அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால் பிரேசில் பெண் ஒருவரை பற்றி சொன்னதாகும். பிரேசில் நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் இந்தியாவின் ஹரியானா மாநில தேர்தலில் வாக்களித்துள்ளார். பிரேசில் நாட்டை சேர்ந்த பெண்ணின் பெயரை ஹரியானா மாநில வேட்பாளர் பட்டியலில் சேர்த்தது எப்படி என்று கேட்கிறார் ராகுல். இதற்கு தேர்தல் ஆணையர்தான் பதில் சொல்ல வேண்டும் என்றில்லை. பிரதமரும் சொல்லலாம், உள்துறை அமைச்சரும் சொல்லலாம் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் மொத்த வாக்காளர்கள் 2 கோடி பேர். திருடப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை 25 லட்சம். ஹரியானாவில் மொத்தமுள்ள வாக்குகளில் 12.5% வாக்குகள் திருடப்பட்டுள்ளன. 8 வாக்கு ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் கள்ள ஓட்டு. 2க்கு மேல் பதிவான வாக்குகளை அழிக்கும் மென்பொருள் தேர்தல் ஆணையத்திடம் உள்ளது. அதை ஏன் பயன்படுத்தவில்லை என்று படபடவென கேள்வி கேட்கிறார் ராகுல் காந்தி. இந்த எந்த கேள்விக்கும் பதில் இல்லை என முரசொலி நாளேடு சாடி உள்ளது. வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரடியாக நேரலை செய்து அவர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஹரியானாவில் ராய் சட்டமன்ற தொகுதியில் 10 வாக்குச்சாவடிகளில் 22 முறை ஒரே நபர் வாக்களித்துள்ளார். ஹரியானா முழுவதும் வாக்காளர் பட்டியலில் 1,22,000 போலி புகைப்படங்கள் உள்ளது. இல்லாத ஒரு முகவரியில் 501 வாக்காளர்கள் உள்ளனர். இவையெல்லாம் ராகுல் அம்பலப்படுத்தியதில் சில துளிகள். இதற்கு ராகுல் காந்தி அருமையான பெயரை வைத்துள்ளார். அரசை திருடும் ஆபரேஷன் என்று பெயர் சூட்டியிருக்கிறார். அரசை திருடும் ஆபரேஷனை தேர்தல் கமிஷன் கமுக்கமாக செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நேர்மையான தேர்தலை நடத்தவில்லை, வாக்குகளை திருடி கொண்டிருக்கிறார்கள். பாஜக உண்மையாக வெல்லவில்லை, இது போன்ற திருட்டுத்தனங்கள் மூலமாகவே வெல்கிறது என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. மகாராஷ்டிரா, ஹரியானா சட்டமன்ற தேர்தல்களிலும் மக்களவை தேர்தல்களிலும் வாக்கை பாஜக திருடியது. இப்போது பீகார் தேர்தலிலும் திருட விரும்புகிறது. இதைத்தான் மற்ற மாநிலங்களிலும் செய்ய நினைக்கிறார்கள். ஆனால் மக்களை விழிப்பு பெற வைத்துள்ளது ராகுல் காந்தியின் பேட்டிகள். இளைஞர்களே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் உங்களது எதிர்காலத்தை பற்றித்தான் நான் தற்பொழுது பேசுகிறேன்.
உங்களது வாக்குரிமையை நிலைநாட்டுவதற்காகத்தான் பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி. இந்தியாவில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு முன், மக்களாட்சியை நிலைநிறுத்துவதற்கு முன்னதாக அனைவரும் தங்களது வாக்குரிமையை நிலைநாட்ட வேண்டும் என கூறி தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.